அனைவருக்கும் இனி ஒரு தைத்திங்கள் திருநாளிலே இரட்டைக்கேணி அம்மன் ஆலயம் ஒன்றிலே இனிய ஒரு காலை வணக்கங்களுடன் இன்றைய இந்த பொன்னையா சுப்பிரமணியம் அவர்களுடைய நிதி நன்கொடையிலே ஒவ்வொரு இடமும் இந்த பச்சிலப்பள்ளி பிரதேசத்திலே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 108 பொங்கல் பானைகளும் அதனுடன் இருந்த பொங்கல் பொருட்களும் வழங்குகின்ற இந்த சிறப்பான கைங்கரியம் இந்த ஆண்டும் இறைவன் திருவிழாவை இங்கே இந்த பெரியோர்கள் முன்னிலையிலே கைகூடியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வின் ஆரம்பமாக பழைய இரட்டைக்கேணி அம்பாள் ஆலய அர்ச்சகர் ஐயாவுடைய ஆசி உரையுடன் இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்போம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு ஆசிரியரை இன்றைய தினம் இந்த நிகழ்வு சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற நமது பிரதேச செயலர் தலைவர் அவர்களுக்கும் உப செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் ஈவரனும் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் கிராம உத்தியோகத்தர் ஏனைய அம்பிய அடியார்கள் அவன் அன்பருக்கும் எனது மூலம் நம்பிக்கை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையிலே நமது ஆலயத்திலே இந்த பொங்கல் பானை வணக்க நிகழ்வு பொன்னையா சுப்பிரமணியம் என்பதால் தனது தாயகத்திலே நின்று முகமாக மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவது உண்டு. அந்த வகையில் இங்கே இந்த ஆண்டும் அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு இங்கே முன் உதாரணமாக ஈவரட்டும் தலைவர் அவர்கள் ஆண்டுதோறும் தவறாத கற்றுக்கொள் இருப்பவர் அவர் இந்த ஆண்டும் சிறப்பாக வழங்குவதற்காக அந்த வகையில் ஒரு அன்பருக்கும் நன்றியையும் ஆட்சியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல இரட்டைக்கேணி ஆலய ஐயா அவர்களுக்கு இந்த விழாக்குழு சார்பிலே நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் ராவணன் ஆண்ட இலங்காவுரி மண்ணிலே சக்தி பொங்கல் இலங்கை மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம் மற்றும் கல்வி சமூக நலம் பண்பாடு அறப்பணி ஏற்பாட்டில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான தைப்பொங்கல் பொருட்கள் மற்றும் அதனுடைய இந்த தைப்பொங்கல் கூடிய அந்த ஏற்பாடு நிகழ்வு இங்கே 108 பானை வழங்கும் நிகழ்வு பழைய இரட்டைக்கேணி அம்பாள் ஆலயத்திலே இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு ஆசிரியை வழங்குமாறு நமது பச்சிலப்பள்ளி பிரதேசத்தினுடைய மதிப்பாட்ட பிரதேச செயலர் கவிஞர் ஜெயசீலன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தேன். எல்லாம் வல்ல இரட்டைக்கேணி கண்ணகி அம்பாளுடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய ஆலயத்தினுடைய பூசகர் ஐயா உட்பட கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் புது வருடம் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த சக்தி பொங்கல் என்ற மகுடத்தின் கீழ் எங்களுடைய அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீட பணியாளர்களுடைய ஒத்துழைப்போடு எங்கள் மண்ணிலே வாழ்ந்து இன்று புலம்பெயர்ந்து இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், மயூராமணிய மன்னர் அவர்கள் வளமை போல இந்த வருடமும் இந்த பணியை இங்கே முன்னெடுத்திருக்கிறார்கள். 4வது வருடமாக இந்த பெரிய ஒரு கைங்கரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோயில் நிலைய அதிபர் சிவரட்னம் ஐயா அவர்கள் ஊடாக இந்த எங்களுடைய ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தினுடைய மேற்பார்வையிலே இந்த 108 பொங்கல் பானைகள் எங்களுடைய பிரதேசத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது ஒரு
மிக முக்கியமான தொடக்கமாக நான் பார்க்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். எங்களுடைய கடந்த ஆண்டு பல்வேறு சவால்களை தந்தாலும் அவற்றை சாதனையாக மாற்றி எங்களுடைய பிரதேசம் வீடுகளை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கடந்த ஆண்டினுடைய இறுதியிலே மிகப்பெரிய அனர்த்தம் ஏற்பட்டது நீங்கள் அறிவீர்கள். இன்று நாளை கூட ஒரு அனர்த்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். என்றாலும் இந்த அனர்த்தங்கள் என்ன இடைகள் என்ன தடைகள் வந்தாலும் அவற்றை தாங்குகின்ற மன வலிமையை இந்த மண்ணிலே நான் பார்த்தேன். குறிப்பாக பச்சிலைப்பள்ளி மண்ணிலே எங்களுக்கு இருக்கின்ற அந்த ஆன்மீக சிந்தனை, இங்கே இருக்கின்ற ஆலயங்களிலே இருக்கின்ற ஆலய வழிபாட்டினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பயன்கள், அதே போல எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பெரியவர்கள், இங்கே இன்றும் எங்களுடைய பிரதேசத்திலே வாழ்கின்ற பெரியவர்கள், தனவந்தர்கள் போன்றவருடைய ஒத்துழைப்பாலே எங்களுடைய பிரதேசம் என்ன இடர்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை தாங்குகின்ற வலிமையை பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த கடந்த புயலுக்கு பிறகு நான் அறிந்தேன். இதை பல தடவையில் சொல்லியிருக்கிறேன். இந்த இலங்கை முழுவதும் பெரிய பேரிடர் ஏற்பட்ட போதும் எங்களுடைய மண் பாரிய நெருக்கடியை சந்திக்கவில்லை. ஒரு தெரியும், மலையாளத்திலே அல்லது ஏரிய பகுதிகளிலே ஏற்பட்ட அழிவுகள், பொருளாதார இழப்புகள் போன்றவற்றோடு ஒப்பிடும் பொழுது எங்களுடைய பகுதியிலே அவ்வாறான பாரிய நெருக்கடிகள் வரவில்லை. அது எங்களுடைய இந்த மண் செய்த புண்ணியம். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 70க்கும் மேற்பட்ட ஆலயங்கள், அங்கே நாங்கள் செய்கின்ற வழிபாடுகள் அவையெல்லாம் வீணானவை அல்ல என்பதற்கு சான்றுதான் இல்லை. அதற்கு சரி நிகராக எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த பல அன்பர்கள் அந்த நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு எங்களுக்கு தோளோடு தோள் நின்றார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் உடலுறவு உதவிகளை செய்திருக்கிறோம். இதுவரை சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் வழங்கியிருக்கிறோம். இப்படி இது சொல்லி காட்டுவதல்ல, சிலவற்றை சொல்ல வேண்டும் என்றால் இவையெல்லாம் எங்களுடைய முயற்சிகள் அல்ல. இங்கே இருக்கின்ற பெரியவர்கள், எங்களுக்கு மேல் இருக்கின்ற மேலதிகாரிகள், இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடுதான் அந்த துயர் துடைக்கின்ற கைங்கரியங்களை நாங்கள் செய்தோம். அதனாலே நாங்கள் இந்த இடர்களை கண்டு அஞ்ச தேவையில்லை. என்றால் இந்த ஆன்மீக பலமும் எங்களோடு இருக்கின்ற பெரியவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். எங்களுடைய சுவிஸ் நாட்டிலே வசிக்கின்ற மயூரா மணிய மன்னன் அவர்கள் இந்த பிரதேசத்திலே மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டவர். நான் நினைக்கின்றேன், அவர் புலம்பெயர்ந்து இருந்தாலும் அவருடைய மனம் இங்கேதான் சுற்றி கொண்டிருக்கு. அடிக்கடி நான் அவருடைய பதவிகளை நான் பார்ப்பதுண்டு. அவர்களோடு தொடர்பிலும் அடிக்கடி வருவார். அந்த நேரத்தில் எல்லாம் இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளை இன்று கூட இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறேன். அவர்கள் புலம்பெயர்ந்து பல்வேறு நெருக்கடி காரணமாக இருந்தாலும் அவருடைய சிந்தனை முழுவதும் இந்த மண்ணினுடைய நன்மை, இந்த மண்ணில் இருக்கிற மக்களுடைய நன்மை என்பவற்றை தான் கருதுவதாக தான் நான் பார்க்கிறேன். அவரை போல பலர் இருக்கிறார். இங்கே பல அன்பர்கள் வெளியே புலம்பெயர்ந்து இருந்தாலும் அவர்கள் அங்கே இருந்து இங்கே இருக்கின்ற பல அன்பர்கள் ஊடாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அது கல்வி நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய இந்த அனர்த்த நடவடிக்கைகளாக இருக்கட்டும், உட்பட பல விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தேவை அவரோடு கலந்துரையாடி செய்யக்கூடிய இந்த நிலைமை ஒப்பீட்டளவிலே ஏனைய பிரதேசங்களிலே இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். என்றால் அப்படியான ஒரு நல்ல மனப்பாங்கம், அதற்குரிய சூழலும் எங்களுடைய இந்த பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவிலே இருக்கிறது. எனவே இந்த 4வது வருடமாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கைங்கரியத்தின் கீழ் எதிர்வரும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடும் முகமாக ஒரு 108 மக்களுக்கு அவர்கள் இந்த பொங்கல் பானை உட்பட பொங்கல் பொருட்களையும் இங்கே வழங்குகிறார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, மிக பெருமதியான ஒரு நிகழ்வு, தேவை அறிந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ நாங்கள் கொடுக்கிறோம் என்று கொண்டு நீங்கள் பார்க்கலாம். அன்றைய காலங்களிலே ஒரு ஃபேஷன் வருகிறது என்றால் ஆடம்பரங்களுக்கு பின்னாலே நாங்கள் அட்டுப்பட்டு போவோம். யாழ்ப்பாணத்திலே பெரிய பெரிய கடைகளை திறக்கிறார்கள், அதற்கு பின்னாலே ஆயிரக்கணக்கிலே போய் மக்கள் கூடுகிறார். ஆனால் எத்தனையோ மக்கள் நொந்து போய் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் மறந்து விடுகிறோம். இந்த யுத்தத்துக்கு பிறகு கூட 15 வருடங்கள் கடந்திருந்தாலும் இன்னும் இந்த யுத்தத்தாலே பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது
பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளாதவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் சில நேரங்களில் அவற்றை மறந்து செல்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்ற போது, இல்லை, நாங்கள் இந்த மக்களுடைய துன்பத்தை, எங்களுடைய மக்களுடைய நெருக்கடிகளை, இந்த பிரதேசத்தினுடைய தேவைகளை மறந்து விடவில்லை என்று சொல்லுகின்ற பெரியவர்கள் புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அப்படி இருக்கின்ற ஒரு பெரியவரான எங்களுடைய மதுராமணிய மன்னன் அவர்கள் இந்த வருடமும் இந்த உதவியை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த உதவியை நாங்கள் மேல மறந்துவோம். இது வளமையாக நடக்கிற விடயம். ஆனால் ஈவன்டம் சார் அவர்கள் வந்து கேட்டார், ஐயா இந்த முறை நாங்கள் இதை வழங்க இருக்கிறோம், எனவே நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்து தாருங்கள் என்று கேட்டார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய கிராம சேவையாளர் ஊடாக 18 கிராம சேவையாளர் பிரிவிலும் இருந்து நாங்கள் பொருத்தமானவர்களை தெரிவு செய்து இங்கே தந்திருக்கின்றோம். எனவே உண்மையிலே இந்த கைங்கரியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல இரட்டைக்கேணி கண்ணகி அம்மனுடைய ஆசிதான் அதுக்கு காரணம் நினைக்கின்றேன். அதே போல எங்களுடைய பூசர் ஐயா அவர்கள், அவர் மிகுந்த ஒரு அன்பானவர். இப்படியான பணிகளை முன்னெடுப்பதிலே அவருடைய அந்த பங்களிப்பு வாழ்த்து என்பது மிக முக்கியமானது. அதே போல இந்த உதவியைக்குரிய பொருள் வசதிகளை செய்து தந்திருக்கின்ற எங்களுடைய மதுராமணிய மன்னர் அவர்கள், அதே போல இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கின்ற எங்களுடைய மேல் மருத்துவ அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் கூடத்தினுடைய பணியாளர்கள், எங்களுடைய அன்புக்குரிய ஜீவனம் ஐயா அவர்கள், அதே போல இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இவ்வாறான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே தெரிவித்து, சரவீரன் போன்ற நண்பர்கள் அவர்கள் இந்த பிரதேசத்திலே இருந்து இப்படியான பணிகளை ஒருங்கிணைப்பதிலே மிகவும் நேர்த்தியாக செயல்படுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி, இவ்வாறான பணிகளை முன்னெடுக்கும் சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிரதேசம் உங்களோடு தோல் நின்று இந்த மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு எந்த நேரமும் தயாராக இருக்கும். எங்கள் கதவுகள் சனி ஞாயிறு தவிர மற்ற 5 நாளும் திறந்திருக்கும். தேவைன்னா சனி ஞாயிறு நடக்கும் என்ற செய்தியை கூறி, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உங்கள் அதாவது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், முன்கூட்டிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே எங்கள் பழைமண் புண்ணியம் செய்த மண். ஏனென்றால் இங்கே வருகின்ற பிரதேச செயலர்கள் எல்லாருமே ஒருவரை விட்டு அடுத்தவர் நாங்கள் திறம், அதாவது அதி உச்சம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கே அந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இலங்கை நிர்வாக சேவையிலே அதி விசேட தரத்திலே இருக்கின்ற ஒரு உயர்நிலை அதிகாரி அவர். அந்த அண்மையிடம் பெற்ற அந்த நிர்வா புயலின் போது ஒரு சனிக்கிழமை மிக கூடுதலான வெள்ளப்பெருக்கும் அந்த இடர்களுக்கும் இந்த பகுதி மக்கள் முகம் கொடுத்திருந்த வேளையிலே நாங்களும் அந்த பிரதேச சபை சார்பாக இந்த பிரதேச மக்கள் அந்த மக்களுக்கு அந்த பிரதேசங்களுக்கு உதவிகளை செய்து நாங்கள் அந்த விரைகின்ற போது அங்கே இந்த பிரதேச செயலர் அந்த தண்ணிக்குள்ள நின்றார். அந்த காட்சியங்களால் அந்த மறக்க இயலாது. உண்மையில் எங்கட பூமி புண்ணியம் செய்ததென்ற திருப்பியும் கூடிய குறை விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர் இருப்பது யாழ்ப்பாணத்தில் சரியான வேலையில் அவர் நிச்சயத்தான் அங்கே இருந்தோடு ஃபோனுக்குள்ளார கமாண்ட் பண்ணி போட்டுருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு சேவையும் அவருடைய மனப்பான்மையும் நாங்கள் அந்த இடத்துல கண்டாங்கள். அதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்றோம். இந்த மயூராமணியம் இந்த நிகழ்வுக்கு பணயிட்டம் வழங்கின அந்த மயூராமணியம் அவர்கள் கூட அந்த செய்தியை எனக்கு சொல்லியிருந்தார். அது எனக்கு ஒரு பெரிய தந்தை முறையானவர். ஆகவே இது எங்களது குடும்ப நிகழ்வு. ஆகவே இதில் நாங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும். அது ஒரு பொது நோக்கம் இல்லை. மாறாக இவ்வாறு எங்கள் பிரதேசங்களுக்கு வேலைக்காக சேவை செய்ய வருபவர்களின் சேவையை நாங்கள் பெரிதாக அதை வெளியில் பறைசாற்ற வேண்டும். அப்போதுதான் இங்கே வருகின்றவர்கள் இன்னும் தங்கள் அந்த சேவையை விரிவுபடுத்துவார்கள். அந்த வகையிலே எமது பிரதேச செயலர் அவர்கள் அவரது மூத்த கவிஞர் அந்த வகையில் அவரது சேவை எங்கள் பிரதேசத்துக்கு தொடர்ந்து தேவை என கூறி தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இங்கே வாழ்த்துறையை இந்த மண்ணின் மைந்தன் கிளிநொச்சி கச்சேரியினுடைய திட்டமிட பகுதியில் உதவி திட்டமிட படைப்பாளர் இப்போது பச்சினப்பள்ளிக்கு வந்து தனது சேவையை விரிவுபடுத்தி இருக்கின்றார். இப்போது பச்சினப்பள்ளி பிரதேச இடத்தினுடைய உதவி திட்டமிட படைப்பாளராகவும் தனது கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவரை இந்த இடத்திலே பிரதேச சபையினுடைய அலுவலர்
சரவிந்தன் அவர்களே, இந்த நிகழ்வில் உங்களோடு சிறப்பார்ந்த விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய பிரதேச செயலாளர் ஜெயசீலன் அவர்களே, ஓய்வு பெற்ற பள்ளி முதல்வரும் சமூக சேவையாளரும் ஆகிய திரு ஜீவரட்னம் அவர்களே, மயிலாமணியம் குடும்பத்தினர் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற சிவமண்ணி அவர்களே, சக்தி பீடத்தினுடைய உறுப்பினர்களே, இங்கிருக்கின்ற பெருமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். உண்மையிலே ஒவ்வொரு ஆண்டும் தை 15 அல்லது 16ஆம் தேதிகளிலே சூரியனுக்காக நன்றிக்காக நாங்கள் ஒரு பொங்கலிட்டு படையலிட்டு சூரியன் ஒரு வருடம் எங்களுக்கு ஆற்றிய சேவையை கவனத்தில் எடுத்து நன்றி செலுத்துகிற ஒரு மரபு எங்களுடைய தமிழர் பண்பாட்டிலே இருக்கின்றது. அந்த சக்தி, அதாவது சூரியன் நெருப்பு என்பது ஒரு சக்தி. உங்களுக்கு தெரியும், இருக்கின்ற ஐம்பூதங்களிலே மிகவும் வலுவுடைய ஒரு சக்தி நெருப்பு. அந்த நெருப்பை கூட்டினாலும் பிரச்சனை, குறைத்தாலும் பிரச்சனை, அது இயற்கை இடர் என்ற பெயரிலே மாறிவிடும். அப்படிப்பட்ட அந்த சக்தி இதனுடைய செயல்பாட்டை நாங்கள் ஒரு நாள் நினைவு கூறுவதற்காக இந்த பொங்கல் தினத்தை நாங்கள் வருடாந்தம் ஒரு நன்றி உணர்வோடு கொண்டாடுகிறோம். அவ்வாறான பொங்கலை செய்வதற்கு இன்றைக்கு சிலர் நலிந்து போயிருக்கின்ற ஒரு சிலருடைய முற்றங்களிலே இந்த பொங்கல் இடம்பெற வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணத்தோடு இந்த பிரதேசத்திலே ஒரு பிரபல தொழிலதிபராக இருந்து செயல்பட்டு இப்பொழுது சுவிஸ் நாட்டிலே இருக்கின்ற மயிலாமணியன் அவர்கள் ஒரு 100 முற்றங்களிலே மிகவும் மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் பொங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தன்னுடைய நம்பிக்கைக்குரிய மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய பெயரினாலே உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய முற்றங்களிலே இது பொங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைய இந்த நன்கொடையை உங்களுக்கு வழங்குகின்ற. உண்மையிலே இது தனியே நான் மாத்திரம் வாழ வேண்டும் என்பதற்கு அப்பால் இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களை வாழ வைக்கின்ற அந்த மனநிலையைத்தான் இந்த பொங்கல் பானைகளும் இந்த பொங்கல் பானை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற பெரியவர்களுடைய மனசும் எங்களுக்கு காட்டியிருக்கிறது. எனவே இது ஒரு தனியே ஒரு உணவுப் பொருளை, உதவி பொருளை தருகின்ற வைபவம் அல்ல. உங்களுடைய வீடுகளிலும் மனங்களிலும் மகிழ்ச்சி பொங்க நீங்களும் எங்களோடு பொங்கலை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு பெரு அழைப்புடைய ஒரு பெறுவர் என குறிப்பிட்டு, உண்மையிலே அவர் வருடா வருடம் இந்த கடமையை ரெட்டக்கேணி கண்ணகி அம்மன் ஆலயத்திலே செய்து வருவதற்காகவும் அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து அம்பாளுடைய ஆசிரியருக்கு கிடைக்கும் அவர் ஆன்ம கலத்தோடு இன்னும் நெடுமுடி வாழ வேண்டும் என்று அந்த குடும்பத்தாரை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பம் அளித்தமைக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பிரதேசத்தில் மூத்த அதிபரும் ஓய்வு நிலை அதிபருமாகிய திரு ஜீவண்டம் ஐயா அவர்களை அன்புடன் வணங்குகிறேன். இன்றைய இந்த அருமையான நிகழ்வு இருக்கின்ற அனைவரே பிரதேச செயலாளர்கள் பேசுகின்ற பொழுது இந்த இவ்வாறு வழங்குவதன் நோக்கத்தை பற்றி கூறியிருந்தார். உண்மையிலேயே அவருடைய எண்ணமும் உங்களுடைய மயூராமணிகளுடைய எண்ணமும் அதுவாகவே இருக்கிறது. உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையினூடாக இந்த பெரிய விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு இடத்திலே 100 ஏக்கர் வாழைத்தோட்டம் வைத்திருந்தார் ஒரு முதலாளி. அந்த 100 ஏக்கர் வாழைத்தோட்டத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் வேலைக்காரன். ஆனாலும் பக்கத்திலே ஒரு கோயில். இந்த முதலாளி சொல்லுவார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ 2 வாழைக்குள்ள கொண்டே அந்த கோயிலுக்கு கொடுத்த உடனே, நான் சுருக்கமாக சொல்றேன், கொடுத்த உடனே கடவுள் போய் அங்க சொல்லுவார் அந்த முதலாளிக்கு, நீ கொடுத்த அனுப்பிய 2 வாழைக்குலையும் எனக்கு கிடைத்தது. வேதமானது கொடுக்குறேன், அவனுக்கு சம்பளம் மட்டும்தான், ஒரு வாழைப்பழம் கூட கொடுக்க மாட்டேன். அப்ப அவனுக்கு சரியான கவலை. ஒரு நாள் சாப்பிடாமல் போயிட்டான். போய் இந்த வாழைக்குடியை காவி கொண்டு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் வேகாமல் போச்சுது. அப்போ ஒரு வடநீக்கில் வச்சுட்டு பார்த்தா அதுல 2-3 பழம் கிடக்கும். அதை கொண்டு சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு கொண்டே வாழைக்குடியை கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியாது கடவுள் போய் முதலாளிக்கு சொல்ற விஷயம். அப்ப அன்றிரவு கடவுள் சொன்னாராம் அந்த முதலாளிக்கு போய், நீ இவ்வளவு காலமும் கொடுத்து விட்ட வாழைக்குடியில
நான் இன்றைக்கு தாண்டா 3 பழம் சாப்பிட்டேன். அப்ப கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், சார் சொன்ன மாதிரி பெரிய மேட்டிமையான செயற்பாடுகளை செய்து அப்படி இப்படி செய்கிறத விட இதுதான் முக்கியம். அவர் கடவுள்கிட்ட தான் நாங்க பெற்றுக்கொள்ளணும். நாங்க கொடுக்கிறது கொடுக்கலாம், அது எங்களுக்கானதாகவே இருக்க வேண்டும். இப்ப உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் சில மிக அருமையாக சொல்லி இருந்த இதுதான் விஷயம். இப்ப நீங்கள் எல்லாம் இந்த பானையை கொண்டு போய் உங்களோட வீட்டு முற்றத்துல பொங்கி அதுக்கு இனிப்பையும் சேர்த்து சந்தோஷமாக உண்ணுகின்றீர்கள். அதுதான் முக்கியம். அப்ப அதைத்தான் மணியண்ணை விரும்புகிறேன். அவர் சொன்னார், நான் இப்படி செய்யறதாக செய்வரிடம் அது ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பானை பொங்கி சந்தோஷமாக அவர்கள் உண்டால் சாப்பிட்டால் போதும். மற்றது நீங்கள் எல்லாரும் அம்மன் அருள் பெற்றீர்கள். ஏனென்றால் உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் இப்படி கிடைக்கிறது. நாங்கள் பொங்குற காலத்துல கடையில போட்டிக் கொண்டே பொங்குறோம். முதலாளி தர பான்பாடிய அரிசி சாப்பாடு கொண்டே பொங்குவோம். ஆனா உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற கடவுளால் எப்படி என்றால், அம்மனுடைய கையால் அம்மனுடைய இந்த ஆலயத்தில் அவனுடைய ஆசியோடு அவர்களுடைய பிரதேச செயலர் அவர்கள் ஏனி அங்கே வருகின்ற உறுப்பினர்களின் கையால் வேண்டது உங்களுக்கு மிக சிறப்பாக. எங்களுக்கு அப்படி கிடைக்கல. இது உங்களுக்கு வரம் என்று நீங்க நினைத்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே வைராமணியனை பொறுத்த வரைக்கும் இறைவன் தன் பேருக்காகவோ அல்லது நோக்கத்துடைய செய்யல. தன்னுடைய பிரதேசம், தான் வாழ்ந்த பிரதேசம் இப்பொழுது தான் அந்த இடத்திலே இல்லை. ஆகவே தன்னுடைய தாய்நாட்டிலே அதுவும் கச்சிலப்பள்ளி பிரதேசத்திலே இருக்கிற தன்ன உறவுகள், தனக்கு தெரிந்தவர்கள் பொங்க முடியாமல், இந்த தைத்தர் நாள் பொங்கலை பொங்க முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பானையை இதுக்குரிய பொருட்களை கொடுங்கள் என்றால் சொன்னார். வேறு எதுவும் அவர் எதிர்பார்க்கல. எனவே உங்கள் சார்பாகவும் நான் அம்மனை வேண்டிக் கொள்ளுவது அவருடைய கொஞ்சம் சோயினமான நிலையிலே இருக்கின்ற. எனவே அவர் உடல் உள்ள ஆரோக்கியமாக என்றென்றைக்கும் தன்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழணும் என்று கேட்டு இந்த நிகழ்வுக்கு வருகிற அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே உரையாடி சென்ற ஜீவண்ணம் ஆசிரியரை பற்றி நாங்கள் ஒரு கடந்த என்ன பிரச்சனை என்றாலும் வித்தியாசமாக தான் அணுகுவார். கடந்த மீடியேஷன் போர்டுன்ற சேர்மனாக இருக்கிறார். நாங்கள் எல்லாம் ஒரு விஷயத்த நேராக தான் சொல்லுவோம். அவர் ஒரு கதை மூலம் அதை வேறு திசையில் அணுகுவார். அந்த விளக்கத்தை இங்கே மிக அருமையாக வழங்கியிருந்தார். அந்த மக்களுக்கு உதவி செய்வது எவ்வாறு அந்த மேன்மை கொள்ளுகின்ற பொறிமுறையை மிக இலகுவாக எல்லாரும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்குதான். அவற்றை இயல்பும் அவற்றை ஆளுமையும் அதில் தான் தங்கி இருக்குது. அந்த வகையில் இதில் உரையாற்றி சென்ற ஜீவண்ணம் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இன்றைய நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இவ்வாலயத்தினுடைய பூசர் ஐயா அவர்களே, மதிப்பார்ந்த பிரதேச செயலாளர் அவர்களே, அவரோடு இணைந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற துறை சார்ந்த உத்தியோகர்களே, கிராம அலுவலர்களே, எங்களுடைய பழைய மணியமையா அவருடைய உறவினர்களே, பெரியோர்களே, இங்கே பயனடைய வந்திருக்கின்ற தாய் தந்தையினரே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடம் கல்வி சமூக நலன் பண்பாடு அறப்பணி மையமானது இலங்கையிலே அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய சேவையை வழங்கி வருகின்றது. குறிப்பாக ஆன்மீகத்திலே பல சேவைகளை எங்களுடைய மாவட்டங்கள் தோறுமே வழங்கி வருகின்றோம். அந்த நிகழ்வை பொறுத்தமட்டிலே இன்றைய நிகழ்வானது அனைத்து மாவட்டங்களிலுமே எங்களுடைய பொங்கல் சக்தி பொங்கல் நிகழ்வானது இந்த பொங்கல் தினங்களிலே நடாத்தப்படுகின்றது. குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் 50 பேருக்கான பொங்கல் பானைகள் வழங்கும் நிகழ்வுகளே இடம்பெற்று வருகின்றது. அத்தோடு படை பிரதேசத்திலே எங்களுடைய பழைய மயூராமணியம் என்று அழைக்கப்படுகின்ற சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் 108 பொங்கல் பானைகளை ஒவ்வொரு வருடத்தோறுமே வழங்கி வருகின்றார். சுப்பிரமணியம் ஐயாவை பொறுத்தமட்டிலே படை தன்னுடைய பிரதேசமாக இருந்து
தன்னுடைய மக்களுக்கான இந்த சேவையை வழங்கி வருவதோடு தெரியாமலே பல சேவைகளை இந்த இடத்திலே இந்த பிரதேசத்திலே வழங்கி வருகின்றார். குறிப்பாக தன்னோடு தொடர்புகளோடு இருக்கின்றவர்கள் மற்றும் அவரோட உறவினரோடு தொடர்புடைய இருக்கிறவர்களுக்கான வாழ்வாதார சேவைகளையும் பல வழங்கி வருகின்றார். குறிப்பிட முடியாமல் அல்லது அவருடைய போட்டோகளிலோ எதுலையுமே வெளிப்படுத்தாமல் பல சேவைகளை செய்து வருகின்றார். அத்தோடு என்னுடைய புதுக்குடியிருப்பு ஆதிபராசக்தி அரண்மனை மையத்திலே தன்னுடைய சொந்த பணத்திலே அறநறை பாடசாலையை நடத்தி வருகின்றார். ஆசிரியருக்கான கொடுப்பனவு, அப்பாடசாலை மாணவர்களுக்கான ஒவ்வொரு ஞாயிற்றுக்குமான உணவு செலவையும் தன்னுடைய நேரடி நெருப்படுத்தலிலே எங்களுடைய கலை மயிலும் மணியமையா அவர்கள் நடத்தி வருகின்றார். உண்மையிலே அவரை பொறுத்த மட்டிலே அவர் வயதானவர், உடல்நிலையிலே மிகவும் பாதிக்கப்பட்டு இளமையிலே 4 தடவைக்கு மேல் வைத்தியசாலை சென்று வருகின்ற ஒருவராக இருந்தும் இந்த சேவையை தன்னுடைய மனப்பூர்வமாக தன்னுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தன்னுடைய பணத்திலேயும் இந்த சேவையை வழங்கி வருகின்றது என்பது மிக வரவேற்கத்தக்கதோடு அவர் நீடுழி காலம் இந்த மண்ணிலே அவருக்கு வாழ வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே அவரையும் வாழ்த்தி அவருடைய தாய் தந்தையர் நினைவாகவும் அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய சொந்த பணத்திலேயுமே இந்த பொங்கல் பானைகளை இந்த கலை பிரதேசத்திலே வழங்கி இருக்கின்ற அவருக்கும் அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறி அத்தோடு மேல்மேல்முத்தூர் அருமை ஆதிபராசக்தி சித்தர்குடம் கல்வி சமூக நலன் பண்பாடு அறப்பணி மையத்தின் நெருப்படுத்தலிலே நேரடியாக சுவிஸிலே இருக்கின்ற அவருடைய நிறுவனர் மதிப்பார்ந்த சுரேசன் அவர்களும் இதை நேரடியாக அனைத்து மாவட்டங்களையும் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு நன்றி கூறி இந்த சக்தி பொங்கலை அனைவரும் உங்களுடைய இல்லங்களிலே பொங்கி மகிழ்ந்திட மனமாற வாழ்த்துகின்றோம். பொங்கல் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இலங்கையிலே மிகச்சிறந்த ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி பச்சிலப்பள்ளி மண்ணுக்கு என்று சொல்லி தனியொரு அடையாளத்தை உருவாக்கி நான் நினைக்கிறேன் 1987ஆம் ஆண்டு வரைக்கும் மாற்று இனத்தவர்களை கூட இங்கே வேலைக்கு அமர்த்தி சிறந்த ஒரு தொழிலதிபராக இங்கே இந்த பிரதேசத்துக்கும் சேவை செய்து கொண்டிருந்தவர்கள். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக 1987ஆம் ஆண்டு அவர் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் புலம்பெயர் தேசத்திலிருந்து சதா எங்கள் பிரதேசத்தை பற்றியும் எங்களது பொருளாதாரத்தை பற்றியும் இந்த மக்களை பற்றியுமே எண்ணிக்கொண்டு மிக சிறந்த முறையிலே ஒருவருக்குமே தெரியாமல், அதாவது வந்து சொல்லுவார்கள் வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது என்று அந்த ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் வேறையாரும் சொல்லித்தான் சில செய்திகளை அறிவது. நான் நினைக்கிறேன் எழுத மட்டவாளர் கூட எனக்கு பிறகுதான் தெரியும் 2 பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களுடைய முழு கல்வி செலவை தானே பெற்று இன்றைக்கு அவர்கள் இருவருமே மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 2 பொம்பளை பிள்ளைகள். அவ்வாறுதான் ஒருத்தரவர்கள் மற்ற புதுக்குடியிருப்பு கிளிநொச்சி என்று எங்களுக்கு அந்த முழு விவரம் தெரியாத அந்த சம்பந்தப்பட்டவர்கள் வந்து தங்களது உயர்நிலைக்கு சென்ற பிற்பாடு அவர்கள் அதை வெளிப்படுத்தும் போதுதான் நாங்களே அதை அறியக்கூடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் இப்போது மிக நோய்வாய்ப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார். நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய பிரதி உபகாரம் அவர் மிக ஆரோக்கியமாக இறை சிந்தனையோடு இன்னும் சில காலம் இங்கே தனது சேவைகளை தொடர இறைவன் அருள் கூற வேண்டும் என்று நாங்கள் ஒரு நிமிடம் மனதார வேண்டி தொடர்ந்து அறிவிப்புகளை வழங்குமாறு வேண்டியிருக்கிறேன். கோயில்வேல் கிராம அலுவலர் பிரிவு விநாயகமூர்த்தி ஜாலினி பக்கத்தால் போய் இந்த நிகழ்வுக்கு உத்தரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விஜயகுமார் விஜயராதிகா சுப்பிரமணியம் லட்சுமி சின்னத்தம்பி பூங்கொடி
மோகனகுமார் நாகலட்சுமி மோகனகுமார் நாகலட்சுமி கோயில்வேல் கிராம அலுவலர் பிரிவு. பரந்தவநாதன் கேதீஸ்வரி சண்முகம் சரோயினி தேவி செல்வராசா மரியாய் மாரிமுத்து கருணா. தொடர்ந்து முகாமில் கிராம அலுவலர் பிரிவு போல்ராஜ் தேனுசா பிரதேச செயலாளர் அவர்களை இந்த பொங்கல் பானைகளை வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். குறித்த கிராம பிரிவினருடைய பொங்கல் பானைகள் வழங்கி வைக்கும்போது கிராம அலுவலர்களும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். முகாமில் கிராம அலுவலர் பிரிவு போல்ராஜ் தேனுசா, விஜயன் சியாமலா, விக்னேஸ்வரன் பூமணி, பிரசன்னா சிவானி. தொடர்ந்து பொங்கல் பானைகளை சிவமையா அவர்களை வழங்கி வைக்குமாறு சின்னராசா சாந்தி, வடிவேல் நவரத்னம், கம்பையா ஜெயக்குமார். முகாமில் கிராம அலுவலர் பிரிவு வடிவேல் நவரத்னம், கந்தையா ஜெயக்குமார். தொடர்ந்து மாசா கிராம அலுவலர் பிரிவு கிராம அலுவலர் அவர்களை பணிந்து கொள்ளுமாறு என்பது கொள்ளும். சிதம்பரநாதன் லீலாதேவி, விஸ்வநாதன் அன்னபூரணம், ஆறுமுகம் லட்சுமி, விஸ்வநாதன் புஷ்ப லீலாவதி, தாமோதரம் பிள்ளை சரஸ்வதி பிள்ளை, ஆறுமுகம் சேது பிள்ளை, பெருமாள் அல்லிமலர், தொடர்ந்து சோரம்பட்டு கிராம அலுவலர் பிரிவு அன்னலிங்கம் ஸ்ரீபிரியா, பெருமாள் வடிவேலு, கண்ணதாசன் பூமலர், புனிதநாதன் கமலாதேவி, கணேசலிங்கம் தவரஞ்சனா, தங்கராசா ஈஸ்வரி. தொடர்ந்து தர்மக்கரை கிராம அலுவலர் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கான பொங்கல் பானை வழங்குகின்ற நிகழ்வு தற்பொழுது மோகன் சிறுமியாளர்களை இந்த பொங்கல் பொருட்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வடிவேலு சசிகுமார், அருளம்பலம் சுதாகரன், சிவசோதி ஈஸ்வரமூர்த்தி, நல்லையா வில்வராசா, ஸ்ரீதாசன் சசிகரன். தொடர்ந்து புலப்படை கிராம அலுவலர் பிரிவினருக்குரிய பொங்கல் பானை வழங்கும் நிகழ்வு கந்தசாமி வேல்முருகையா, லிங்கேஸ்வரன் மேரியம்மா, விஜயகுமார் சுகிர்தா, முத்துலிங்கம் தர்சினி, மோகனநாதன் பகீரதி.
அடுத்து முள்ளியடி கிராம அலுவலர் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கானது அகிலன் சியாமலா, தேவரஜன் பிரமிளா, துரைசிங்கம் துவன், முனியாண்டி சத்தியவான், கனகசபை மகேந்திரம், தொடர்ந்து தம்பகமம் கிராம அலுவலர் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கான பொங்கல் பானை வழங்க நிகழ்வு. பாஸ்கரன் யசோதலதா, குணசிங்கம் நகுலேஸ்வரி, விமலதாஸ் சுசிகலா, ராஜ்குமார் ஜெயசித்ரா, ரசிகரன் ஜெயநந்தினி, அடுத்து தலைநகரம் கிராம அலுவலர் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கான பொங்கல் பானை வழங்குதல் நிகழ்வு. மதியானன் திலகவதி, நிசாந்தன் தயானி, பாலகிருஷ்ணன் காந்தரூபி, குலமோகன் சுகுணமனோதரி, முரளிதரன் சோபனா, புலப்பலை மேற்கு கிராம அலுவலர் பிரிவு கேமலதா, ரஜினிகாந்த் பாமினி, ராசதுரை லட்சுமி, நவலதீபன் சத்யரூபா, தியாகராசா அஞ்சலா தேவி, கந்தசாமி சீதாலட்சுமி, அள்ளிப்பளை கிராம அலுவலர் பிரிவு கந்தசாமி சீதாலட்சுமி, செல்வராசா அன்னலட்சுமி, பாலகிருஷ்ணன் யோகேஸ்வரி, ஜோசப் முத்துசாமி, செல்வரத்னம் நகுலேஸ்வரி, பூபாலசிங்கம் பவளேஸ்வரன், செல்வநாயகம் செல்வநாயகி, கச்சார்வழி கிராமத்தை சேர்ந்த செல்வநாயகம் செல்வராணி, மாணிக்கராசா மனோரஞ்சிதம், சின்னவன் நாகேஸ்வரி, சுப்பிரமணியம் சண்முகராஜா, வேலாயுதம் மல்லிகாதேவி, தினேஷ் டிலக்ஷனா. தயவு செய்து பேர் கூப்பிட்டவர்கள் விரைவாக வந்து இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும். தினேஷ் டிலக்ஷனா, வேலுப்பிள்ளை பாலசிங்கம், பிரபாகரன் புஷ்பராணி, தொடர்ந்து இத்தாவி கிராம அலுவலர் பிரிவு பெருமாள் வீரசாமி, ஜெகதீஸ்வரன் கஜிந்தன், செல்லையா ரவி, செல்லத்துறை தமிழ்ச்செல்வி, ஜெயரூபன் பிரேமபோதினி, மந்தையன் கருப்பையா, வேலாயுதம் கிருஷ்ணா, வேலாயுதம் கிருஷ்ணா இத்தாவி கிராம அலுவலர் பிரிவு. தொடர்ந்து முடபாலை கிராம அலுவலர் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கான பொங்கல் பானை வழங்க நிகழ்வு. சுரேஷ்குமார் கலாநந்தினி, செல்லையா தயாபரன், சிவகுருநாதன் ஞானபூபதி, நாகன் செல்வராசா, துரைராசா ஜென்சன், பசுபதி கணேஸ்வரி, பொம்மனபோடி கிராம அலுவலர் பிரிவு முத்துக்குமார் கமலேஸ்வரி, தபேந்திரன் சசிதா, செல்வரத்னம் கலாகேஸ்வரி, காசிப்பிள்ளை சாந்தாபிள்ளை,
கலாலி கிராம அலுவலர் பிரிவு திருச்செல்வம் கஜீவன், தர்மராசா பிரசன்னா, பொன்னம்பலம் சுரேஷ்குமார், கருணானந்தன் புண்ணியவரசி, சக்குணராசா ரஜின், ஆறுமுகம் வேல்முருகன், துரைசிங்கம் ரோசாமலன். கிராம அலுவலர்களாலே பொங்கல் பானையை பெற்றுக் கொள்வதற்காக பெயர் விவரம் தெரிவிக்கப்பட்டு யாராவது பெற்றுக்கொள்ளாதிருப்பின் தயவு செய்து கிராம அலுவலர்களை தொடர்பு கொண்டு பொங்கல் பானைகளை பெற்றுக் கொள்ளுமாறு என்பது கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி திருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்களிடம் கல்வி சமூகம் பண்பாடு அறப்பணி மையத்தின் ஊடாக இன்றைய தினம் ஒரு சிறந்த நற்காரியத்தில் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே படை பிரதேசத்தை உள்ளடக்கிய அனைத்து கிராம சேவையாளர்களும் இருக்கின்ற வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கான இந்த சக்தி பொங்கலை பொங்குவதற்காக பொங்கல் பானையை வழங்கி வைத்திருக்கின்றார். உங்களுக்கு பல்வேறு வகையான உதவி திட்டத்தை செய்கின்றார். அதே நேரத்தில் இந்த மண்ணிலே பிறந்த திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய நிதி பங்களிப்பினூடாக இந்த ஏழை மக்களுக்கான பொங்கல் பானையை வழங்கி வைத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று எங்களுடைய மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி பல்வேறு வகையான சமூக நல செயற்பாடுகள், மாணவருக்கான அறநெறி செயற்பாடுகள், அதே போன்று மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. அது அந்த வகையில் எங்களுடைய இலங்கையில் அனைத்து பிரதேசங்களிலும் இவ்வாறான இந்த சக்தி பொங்கல் நிகழ்வுகளை சிறப்பாக செய்து வருகின்ற இதை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற சக்தி சுரேசையா அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் சுப்பிரமணியா குடும்பத்தின் அவருடைய மனைவி பேர பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பெருமை அடைகின்றோம்.